வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல மோர் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 400 எம்எல் தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிர் சேர்த்து இத வந்து ஒரு 2 செகண்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சின்னதா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில வந்து துவரம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் 1 ஸ்பூன் ஊற வச்சுருங்க. அத ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சிங்க, 2 பச்சை மிளகாங்க. இத ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூட 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இது கூடவே 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத ஒரு 2லேருந்து 3 செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூனு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து இது மாதிரி 2லேருந்து 3 செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க, துவரம் பருப்பு, அந்த கலவையை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அந்த துவரம் பருப்பு இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் குறைவான தீயில குக் பண்ணுங்க. அது ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாயிருங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து தயிர் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அந்த தயிரையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நம்ம எல்லாமே நல்லா கலந்து விடணுங்க. இந்த மாதிரி நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேமில் குக் பண்ணணுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் குக் பண்ணிடாதீங்க. குறைவான தீயில தாங்க இந்த மோர் குழம்பு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இது பார்த்தாலே தெரியுங்க, நம்ம குறைவான தீயில 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. இது பார்த்தாலே தெரியுதுங்க, சின்ன சின்னதாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வருதுங்களா? இப்போ தயாராகிடுச்சுங்க பரிமாற.